ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்ட் டேக் சேனல். வீடியோ நம்ம பற்றி பார்த்தீங்கன்னா பேரத் பற்றினா இன்றைக்கி நம்ம அல்லு அர்ஜுனோட பர்த்டே ஸ்பெஷலாக புஷ்பா 2 தி ரூலோட டீசர் இருக்குது. என்னது டீசரா? நான் பார்த்தது வெறும் அல்லு அர்ஜுனோட இன்ட்ரடக்ஷன் தானப்பா, நீ நம்ம டீசர்ன்றேன். அதே தான் எனக்கும் தோணுச்சு. டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாவ், என்ன டீசரில் இருக்குது புஷ்பா 2 படத்தோட ஸ்டோரி என்ன இப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில் வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. படம் ஆகஸ்ட் 15 தான். இப்போயே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட முடியாது. பாருப்பா, நம்ம அல்லு அர்ஜுன் பர்த்டே ஸ்பெஷலாக என்ன ரிலீஸ் பண்ணலான்னு தோணுச்சு. சரி, நம்ம அல்லு அர்ஜுனோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா அவர் மட்டும் ஒரு போர்ஷனில் வர மாதிரி கட் பண்ணி ஒரு நிமிஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் போன வருஷம் வந்து கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 நிமிஷத்தில் டீசர் மாதிரி ஒரு இதை விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. நம்ம என்னப்பா எதிர்பார்த்து வந்தது அது இல்லை. மொத்தத்தில் வந்து புஷ்பா 2 ரூலோட ஹைப் வந்து குறையல. என்ன டீசர்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே ஹைப் வந்து அதே லெவலில் தான் இருக்குது. நம்ம அல்லு அர்ஜுன் சாரோட பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம அல்லு அர்ஜுனோட ஒரு பேரலான ஒரு ஐகானிக் ஸ்டெப் வந்து இன்ட்ரோ வந்து இருந்துச்சு. அது வந்து சந்தேகம் இல்லை. இப்போ வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, புஷ்பா 1 எப்படியோ தடுமாறி கொரோனா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுனால தமிழ்நாட்டில் ஒரு டீசெண்டாக ஓடிச்சு. அப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாட ஆரம்பிச்சது ஹிந்தி சைடில். என்ன ஒரு வருத்தம்னா, ஹிந்தி சைடில் வந்து பத்தான் அதுக்கப்புறம் ஜவான் படத்தை 1000 கோடி ஓட வச்சாங்க. அதனால் நம்ம புஷ்பா படத்தை அங்கே வந்து கொண்டாடினது வந்து இன்னும் அது இந்த அளவுக்கு வந்து பெருசாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் வைக்கிற படம் தான் பிடிக்கும். ஏன்னா ஜவான் பத்தான் படத்தை 1000 கோடி ஓட வச்சாங்க. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக 1000 கோடி ஓட வைப்பான்றது எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா புஷ்பா 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய லாங் கேப் வந்து எடுத்திருக்காங்க புஷ்பா 2 தி ரூலுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கேஜிஎஃப்ன்ற ஒரு படம் வந்து வேறு லெவலில் பிரம்மாண்டம் இட்டு கொடுத்துச்சு. 1, 2 ரெண்டுமே சராமரியான ஒரு இட்டு கொடுத்துச்சு. அதனால் நம்ம டேரக்டர் வந்து அடடா புஷ்பா 2 ரூலை வந்து இன்னும் வேறு லெவலில் வந்து இடமா எடுக்கணும் அப்படின்ட்டு புஷ்பா 2 ரூலுக்கு ஏற்கனவே வச்சிருந்த கதையோட இன்னும் அதில் வந்து பேட்சப் ஒர்க்லாம் பண்ணி இன்னும் டைமென்ஷன்லாம் மாற்றி புஷ்பா 2 தி ரூலை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது வந்து நம்ம ஆகஸ்ட் 15 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 15 புஷ்பா 2 தி ரூல் மட்டும் தனியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம தளபதி விஜய் அவரோட கோட் திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 15 எய்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா அடுத்து வந்து வேட்டையின் திரைப்படத்து கூட எய்ம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்ப்போம் அக்டோபர் 13 ஆயுத பூஜை ஸ்பெஷலாக எய்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேட்டில் வந்து கோட் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி அல்லு அர்ஜுன் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து புஷ்பா 2 தி ரூலோட டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்ட்ரோ தான். எதுக்கு டீசர்லாம் சொன்னீங்கன்றதான் யோசனையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அடுத்தடுத்து அப்டேட் வரணும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த திரைப்படம் நல்ல பெரிய ஸ்கேலில் நல்ல படமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். புஷ்பா 1 அந்தளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு அந்த புஷ்பா 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அது உண்மை தான். ஒன்லி ஹிந்தி ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் அந்த பேட்டர்னில் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க வந்து கொண்டாடினாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். புஷ்பா 2 ஆச்சு நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்கன்றதை பொறுத்திருந்து ஆகஸ்ட் 15 பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு புஷ்பா 2 டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது டீசராக இல்லை எதுக்கு பார்த்து ரிலீஸ் பண்ணிங்க? சும்மா இல்லாட்டி அல்லு அர்ஜுன் பர்த்டே ஸ்பெஷல் கிளிப்னு போட்டுருக்கலாம், அல்லு அர்ஜுன் பர்த்டே கிளிப்ஸ்னு போட்டுருக்கலாம், இல்லாட்டி இன்ட்ரோன்னு ஆச்சு போட்டுருந்துருக்கலாம். எதுக்கு டீசர்னு போட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. ஓகே ஃபைன், எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படமும் ஆகஸ்ட் 15 வரப்போகுது. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுது. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 விட 2 பெட்டராக இருக்குமான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். எதாக இருந்தாலும் ஆகஸ்ட் 15 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி பல அப்டேட்ஸ் பல ரிவ்யூக்கள் உங்கள் டிஎஸ்கே டெக் சேனல் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.